இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நிறைந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நிறைந்தது போல் இந்த இடம் முழுவதும் இன்றைக்கி நிறைய காண்கிறோம். வழக்கமாக 2வது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இங்கே செய்தி கொடுக்க வருவேன். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன். ஆனாலும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயபக்தியோடு இருப்பாங்க. அக்கம் பக்கம் திரும்பவே மாட்டாங்க, மூடின கண்ணை திறக்கவே மாட்டாங்க. இப்போ கூட நான் சில பேரை இந்த சபையில் உள்ளவங்களை பார்க்கும்போது கையை தூக்கி ஆராதிச்சோன்னு அப்படியே தான் ஆராதிப்பாங்க, யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இல்லை ஒரு மெச்சூர்டான ஒரு சபையின் மக்கள் என்று கர்த்தருடைய கிருபையினால் நான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். சபையினுடைய போதகருடைய ஒரு கண்டிஷனும் உழைப்பும் தான் இதுக்கெலாம் எனக்கு ஒரு மெயினான ரீசனாக இருக்குது. இன்றைக்கி நான் செய்தி வேறு எடுத்திருக்கேன். ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் தர வேண்டும் என்று சொன்னது இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தமாக தந்திருக்கின்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வாசிங்க, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கொண்டு போங்க. தேவன் என்ன செய்திருக்கார், ஆசீர்வதித்திருக்காரு. என்னையும் என் ஜனங்களையும் என் குடும்பத்தையும் எல்லாவற்றிலும் எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களை யார் சபித்தாலும் அது எங்களுக்கு என்ன செய்யாது, பலிக்கவே செய்யாது. அதனால் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எனக்கு சாபம் சொல்லிட்டாங்க அப்படின்னு மட்டும் என்ன செய்யாதீங்க, பயப்படவே செய்யாதீங்க. அந்த சாபங்கள் கண்டிப்பாக ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு பலிக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் தலைப்பாக நான் என்ன கொடுங்க அப்படின்னா 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய இந்த நாளில் உங்களுக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் செய்தி என்ன அப்படின்னா, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். கடந்த காலத்தில் தேவன் நம்ம என்ன செய்தார், தப்புவித்தார். எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடந்த 25 இந்த 26 கூட தேவன் நம்மை தப்புவித்து கொண்டு தான் இருக்கின்றார். நிறைய காரியங்களை நம்ம இன்னதான் சொல்ல முடியாது. ஒரு செகண்டில் கூட நம்ம உயிர் காக்கப்பட்டிருக்கின்றோம். ஜனவரி தொடங்கினதில் இருந்து கூட அநேக எவ்வளவோ நம்ம திருச்செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னுமே அநேக கஷ்டங்கள் வியாதிகளில் கூட கடந்து நம்ம வந்திருப்போம். அதுலேயுமே தேவன் என்ன செய்தார் அப்படின்னா நம்மை தப்புவித்தார். இந்த நாள் இந்த இன்றைக்கி நம்ம 8ஆம் தேதி 7ஆம் தேதி இல்லை இந்த 8ஆம் தேதி இது நேரம் வரைக்கும் கூட தேவன் நம்மை தப்புவித்தார். கடந்த காலத்தில் தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிக்கிறார். இப்போ நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்திலையும் தேவன் நம்மை தப்புவிக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படவே கூடாது. தேவன் அன்புள்ளவர் என்று நினைக்கின்ற நீங்கள் அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் மறந்து போகக்கூடாது. நிறைய சமயத்தில் நம்ம தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு சொல்லும்போதும் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சக்தியை மறந்துடுவோம். சக்தியை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. ஆண்டவர் கேட்குறாருல தகப்பங்கிட்ட, இவனை குணமாக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அதை வச்சு தான். அதே போல் ஏடிஎம் கார்டு போகிறோம், நம்ம பணம் எடுக்கணும்னு போகிறோம், நம்ம கார்டு உள்ளே சொருகிறோம், அதை நம்பி தான் நம்ம போகிறோம். அங்கே நம்ம வைக்கும்போது நமக்குள்ளே பணம் என்ன செய்யுது, வருது, அதை நம்பி நம்ம போகிறோம். அதே போல் அதை விட மேலாக இயேசுவானவர் ஒரு சக்தி நிறைந்தவராக இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்னா தப்புவிக்கிறார். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நம்மளையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நம்முடைய தொழிலையும் எல்லாவற்றையும் அவர் தப்புவிக்கிறார், தப்பித்து கொண்டே தான் இருப்பார். அப்போ நாளைக்கு வந்தால் என்ன சொல்வீங்க, தப்புவித்தார். நாளை கழித்து வந்தால் தப்புவித்தார். அதுக்கடுத்த நாள் பார்த்தா தப்புவிக்கிறார். இனிமேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தப்புவிப்பார். இதான் இந்த அருமையான ஸ்தோத்திர கொடுத்தது தேவன் கொடுத்த இந்த ஒரு கர்த்தான வார்த்தைகள். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இப்போ நீங்கள் 8வது வசனத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் சகோதரர்களே, நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க
எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட இந்த உபத்திரவத்தை நீங்கள் அறியாதற்கு எங்களுக்கு மனதிலேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். எத்தனை வரும்? சில பேருக்கு வந்து வெளியே இருந்துலாம் பிரச்சனைகள் வரும். யார் மூலமாக? சகோதரிகள் மூலமாக, வெளியே இருந்து பிள்ளைகள் மூலமாக, இல்லை நம்முடைய இனஜன பந்துகள், அடுத்த வீடு எதிர்த்த வீடு, அப்படிலாம் வரும். சில பேருக்கு எப்படி வரும்னா இருதயத்தையே போட்டு கசக்கி எடுக்கக்கூடிய சாத்தானுடைய தொந்தரவுகள். இருதயத்தை அப்படியே என்ன செய்வாங்க? ஆத்மா மேலே கவனமாக இருப்பான். ஆத்மா வெளியேற பெற்றது. எப்படியாவது ஒரு பாவம் செய்ய வச்சு நம்முடைய ஆத்மாவை களவாங்கணும் அப்படிங்கிறது அவனுடைய வேலை. எங்கேருந்து வந்தாலும் சரி, உள்ளேருந்து வந்தாலும் சரி, வெளியிருந்து பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பாரம் எங்களுக்கு உண்டாகி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்டாயிற்று. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு அதிக பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட வருத்தத்தை நின்று தேவன் உங்களை தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். கர்த்தருடைய வல்லமை இதோட ஸ்டாப்னு ஒரு நாள் இது முத்திரை வைக்கக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, கமா போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நடத்துவார், கமா போட்டுக்கிட்டே வரணும். கர்த்தர் எப்படினாலும் அவர் நம்மை காப்பாற்றுவார். அது மிஞ்சின பாரமாக இருந்தாலும் சரி. நான் அதிகமாக சொல்வேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தால் கூட அது கூட போய் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதை விட கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திற்கு வந்த ஒரு வியாதி கூட உனக்கு என்ன செய்யாது? வராது. இன்று கண்ட எகிப்தினை நீ காணவே மாட்டான். எனக்கெல்லாம் ஒரு 3 பேர் மூவேந்தர்னு சொல்லுவேன். அப்படி ஒரு கும்பல் உட்காந்து 1 மணி வரைக்கும் நைட்டு பேசுவாங்க. எதுக்குன்னா கைத்தட்டி ஜெபம் பண்ணுறா. அப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் வீட்டுக்கு தெருவில் யாரும் பெயர முடியாது. இயேசு இப்படி சொல்வார். இப்படி பேசுகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் நைட்டு 1 மணி வரைக்கும் இந்த கும்பல் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் ரொம்ப திருவை சில வார்த்தைகளையும் நம்ம போகும்போது வரும்போது கடினமாக பேசுவாங்க. நம்ம அன்றைக்கு பேசலை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வந்து, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல அப்படின்னு ஆர்டர் சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே, நான் அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா 3 பேருமே கர்த்தர் எப்படி இது ஆயிற்று, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. 2 பேரும் இடத்தையும் கால் பண்ணி போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. நம்ம பொறுமையோடு கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதறாதீங்க, புலம்பாதீங்க. மிஞ்சின பாரமான அதிக வருத்தமான சூழ்நிலைகள் வந்தாலும் உடனே நீங்கள் சொல்லணும், தப்புவிக்கிறார், என்னை தப்புவிப்பார், கடைசி வரைக்கும் தப்புவிப்பார். இம்மட்டும் நடத்திட்டு பாதியில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. செங்கடல் 2ஆக பிளந்தது, திருப்பி மூடிட்டா? மூடலையா? மூடிட்டுல. அண்ணன் தான் கடலில் போக்குவரத்து இருக்கும். செங்கடலை ஆண்டவர் திறந்தார், திருப்பி கோலை நீட்ட சொன்னார். மோசே ஆண்டவர் நீட்டினாங்க, உடனே மூடிட்டு. யோர்தான் 2ஆக பிளந்தது, திருப்பி மூடிச்சா? மூடிட்டு. எல்லாமே ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார், திருப்பி அதே சிச்சுவேஷன் கொண்டு வந்துடுவார். எங்கெங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் நமக்கு நடக்கணும்னு அவர் நினைக்கும் போதெல்லாம் நடத்துவார். ஆனால் நமக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் நம்ம செல்லில் பாருங்கள், நெட்டு ஒன்று மேல் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கோம், ஒன்று கீழ் நோக்கி போட்டிருக்கோம். இங்கேருந்து அங்கே கொண்டு போகும், அங்கேருந்து இங்கே கொண்டு வரும். அதான் நெட்டு. இல்லை நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யும்? வெளியெல்லாம் போவோம், நெட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு, கனெக்ஷன் வேணும் அப்படின்ட்டு. அதே போல் தேவனுக்கும் நமக்கும் ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. எனக்கு அதை தான் சொல்ல ரொம்ப ஆசையோடு வந்தேன். பாஸ்டமாக சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, இப்படி உங்களுக்கு ஸ்தோத்திர கூடம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தேவனோடைய தொடர்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு கமாண்டிங் இருக்கும். நடத்துதல், அந்த ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கிறத போல் ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. அப்போ அவர் சொல்வார், நான் உன்னை நடத்தலையா? நடுவில் வந்து ஜனவரி மாதம் டிசம்பர்லேருந்து எங்கள் மருமகளுக்கு காது வலின்னா என்னதுன்னு கிடையாது. நான் பாஸ்டர் மட்டும்லாம் சொல்லியிருந்தேன் ப்ரேயர் பண்ண. அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு விட மாட்டாங்க, ஒரு 10 நாள் கழித்து கேட்பாங்க சரியாயிட்டாங்க எப்போவுமே. அதனால் அவங்க ஜபத்தில் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். காது வலி நவம்பரில் இருந்து ஆரம்பித்தது ஜனவரி வரைக்கும் விடாமல் அப்படின்னா ஒரு காது வலி. 4 டாக்டர்கிட்ட போயாச்சு. உள்ளே என்ன சொன்னாங்க அப்படின்னா காதே இல்லைன்ட்டாங்க. உள்ளே அந்த ஒரு ட்ரம் இருக்கும்ல, அந்த ட்ரம்மே இல்லை. கையில் ஒரு மோதிரத்தை போட்டிருக்கோம், டைட்டாக போட்டிருக்கோம், அதை கலத்தினா எப்படி இருக்கும், அந்த ரவுண்டு எப்படி இருக்கும், அப்படி போல் இந்த காது இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
அந்த பிள்ளை பயந்து நடுங்கிறது கணக்கே கிடையாது. அப்படி நேரம் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோமனிகிட்டே இருக்க, ஆண்டவரே ஊழியம் செய்யணும், ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், இந்த விதமான நெருக்கத்தில் எப்படிப்பா ஊழியம் செய்ய முடியுமே, எனக்கு கஷ்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோமனிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ளே போகிறேன். இப்படி ஒரு கை, இந்த விரல் இப்படி விரல் மாதிரி என் இருதயத்தின் ஆழத்தில் அப்படியே ஊனி நல்லவர் அப்படின்னு என் சத்தம் வந்துச்சு. ஒரு விதையை ஊனுவோம்ல, நீங்கள் என்ன கிராமத்தில் உள்ளவங்களுக்குன்னா தெரியும், விதையை ஊனுவாங்க. எப்படி ஊனும், அழுத்தி உள்ளே எழுச்சிவாங்க, வச்சுட்டு அப்படியே மண்ணை மூடிடுவாங்க. அதே போல் ஒரு பெருவிரல் மாதிரி வந்து நல்லவர் அப்படின்னு, இயேசுவே நீங்கள் நல்லவர்ப்பா, கண்டிப்பாக நீங்கள் நல்லவர். ஆண்டவருடைய கிருபையினால் மறுநாள் காலையில் மருமக இறங்கி எனக்கு அவள் தான் டீ தருவா. தரும்போது சொல்கிறான், ஏம்மா ஒரே நாளிலே சுகமாயிருமா. அது எப்படிம்மா ஒரே நாளிலே சுகமாகும்? சரி, அவர் பேசிட்டாருமா, ஆண்டவர் பேசிட்டாருமா. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, என்றைக்கு காது வலின்னு சொன்னாலும் அன்னையில் இருந்து பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்டு மாதிரி, இந்த ரவுண்டு ஷேப்பில் பிதாவுடைய முகம் அப்படியே முன்னால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எங்கே போனாலும் அவர் முகம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நீ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அங்கே இருந்தாலும் கூட அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார். பெருமைக்காக சொல்லலை, நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரும்போது அந்த தைரியம் கிடைக்கும். இல்லாட்டா நம்ம மனசு என்னதாக இருக்கும், நமக்குள்ளே வேறு விதமான சத்தங்கள் வரும். என்னது 4 டாக்டர் போயாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு அப்படின்னு என்னெல்லாமோ பலவிதமான பயங்கள் நமக்கு வரும். ஆனால் அந்த கடவுளோட லிங்க்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயமைப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியுமா, இயேசு நல்லவர், எனக்குள்ளே இருந்து நான் நல்லவர், நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், கெட்டது செய்யவே மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் இங்கே ரொம்ப வல்லமை உள்ளவங்க என்ன. அப்போ நான் ஒரு சின்ன மெசேஜ் கேட்டேன். அந்த மெசேஜில் எல்லாருமே இயேசு அன்புள்ளவர்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் சக்தி படைத்தவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காரியமானாலும் நம்ம தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தைரியமாக ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். என் மீட்பர் இயேசு அதிக வருத்தமான பாரம் எனக்கு மிஞ்சினது வந்தாலும் அப்போ நம்ம அவர் கையில் தான் இருப்போம், அவர் கையில் இருப்போம். உங்களுக்கு மிஞ்சின பாரமா படிக்கிற பிள்ளைங்களாம், அது படிப்பே நேற்று எங்கள் குழந்தை பையன் படிக்கான், நீட்டுக்கு படிக்கான். அவன் சொல்கிறான், என்ன தான் நடக்குன்னே தெரியல ஆயம்மா, ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்காங்க, அதுக்கு இங்கிலீஷில் எழுதணும், தமிழில் எழுதணும், அப்படி இத்தனை செகண்டுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், நீ படிக்கிறத விட உன்னுடைய ஜெபம் அதிகமாக இருக்கட்டும், நீ உன்னுடைய பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வை. அந்த இடத்துல தேவன் உனக்கு என்ன செய்வார், வெளிப்படுவார். ஏன்னா அவர் தான் பக்கத்தில் நின்று சொல்லிக்க கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் யோசபாத்து ராஜாவுக்கு தேவன் அனுசாரியாக இருந்ததுனால ஜீவன் காக்கப்பட்டது. அப்படி போல் இயேசுவே நீர் எனக்கு அனுசாரியாக இரும், நீர் எங்கள் கூட இரும். இன்னொன்று நீங்கள் பாவத்துக்கு எப்பவுமே எதிர்த்து நிற்க வேண்டும். ரெண்டாவது ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவம் எந்த வழியில் எப்படி நம்ம மேற்கொள்ளணும்னு நமக்கு தெரியவே செய்யாது. ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் தவறு தான், நம்முடைய தவறு தான். சில பேர் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்காங்க பார்த்துக்கோங்க, சீரட்டு ஊதுறாங்க. சில பேர் நல்லா ஆண்டுக்குள்ளே எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஊழியெல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, ஏதாவது காமெடி மாதிரி அப்படி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டு எல்லாம் இருப்பாங்க, ஆனால் ஏதாவது விளையாடுவாங்க, டிவியில் ஏதாவது விளையாடுவாங்க, யூடியூப்பில். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், நல்ல கடவுளுடைய பிள்ளைகள் கூட இந்த மாதிரி காரியத்தில் கண்களின் இச்சைக்கு கொஞ்சம் என்ன செய்திருந்தாங்க, இடம் கொடுத்துருந்தாங்க. அலாட்டாக இருக்கணும். எல்லாமே இது சாத்தானுடைய தந்திரம், வலு சர்ப்பம் நம்மளை என்ன செய்திருவோம், ஏமாற்றும். நீங்கள் வாலிபனாக இருக்கலாம், நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம். 40 வயசான பிள்ளை இன்னொருத்தங்களை கஞ்சால் காட்டினதை நான் கண்ணால் பார்த்தேன், பக்கத்தில் நின்னேன். அவளுக்கு 2 பிள்ளைகள், அந்த கணவன் வேலைக்கு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யவே கூடாது. பரலோக ராஜ்யத்தில் பதிவாகும். அப்போ நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போட்டுருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா தவறே பண்ணாதீங்க, தயவு செய்து தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. தேவன் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அடுத்தவங்களுடைய ஒரு அரடி சென்றுக்கு ஆசைப்படாதீங்க. அடுத்தவங்களுடைய எந்த பொருளுக்குமே ஆசைப்பட்டு அதை எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சோதனைகள் நமக்கு கண்டிப்பாக வரும். பிறருக்குள்ளே யாதொன்றை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. அதில் கர்த்தர் சொல்ல, மனைவியாவது வேலைக்காரனாவது வேலைக்காரியாவது பிறனுக்குள்ளே யாதொன்றையாவது, ஆட்டையும் மாட்டையோ பூனையோ எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய சோதனைகள். எப்போனாலும் இந்த சோதனைகள் நமக்கு வரும்.
அதனால அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பண கஷ்டங்கள், சில பொருள் நஷ்டங்கள், சில இழப்புகள், சில இது நம்ம பாரத்தோடு இங்கே இருக்கலாம். பிள்ளைகள் படிக்க மாட்டேங்காங்க, நல்ல வேலை கிடைக்கல, இந்த கடன் இருக்குது, இந்த கடன் தீரலை, எனக்கு எங்கள் வீட்டில் அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி பலவிதமான பாரங்கள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தப்புவிக்கிறார், உங்களை தப்புவிப்பார். கண்டிப்பாக இது நிரந்தரம் அல்ல, இது பெர்மனண்ட் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது கடந்து போகும். அடுத்து நீங்கள் 9வது வசனம் வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நாங்கள் அப்போஸ்தலர் தான், இது பவுல் சொல்றார். அவர் இந்த கப்பல் பிரயாணத்தில் கடந்து வரும்போது அவங்களுடைய பலவிதமான நெருக்கடி, அதெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடாம, சரியான ஆடை இல்லாமல், குளிரில், மழையில், பனியில், தூங்காமல், ட்ராவலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்களாமா. அதான் அதில் சொல்லியிருக்கு, நாங்கள் எங்களுக்குள்ளே மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனால் நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த முதல் வார்த்தை, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வந்தாலும் வரட்டும் என்று நிச்சயித்திருந்தோம். என்னன்னா, அப்படியே இந்த கடலை நாங்கள் செத்து போனாலும் மரித்தோரை எழுப்புகிற தேவன் எங்களை எழுப்பி விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் கண்டிப்பாக கிரியேச்சு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த வசனம் சொன்ன நாட்களில் இருந்து நான் தனித்த தேவ சமூகத்தில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நேற்று மதியம்தான் அந்த வார்த்தை கிடைச்சது. ஆண்டவரே, அருமையான மக்களுக்கு வாஞ்சோடு வருவாங்களே, ஏற்ற வார்த்தையை தாருன்னு கேட்கும்போது தான் நான் தப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் தப்பு வைப்பேன், இனிமேலும் தப்பு வைப்பேன். சபையாரையும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும், எனக்கும், இதை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் மரணம் வரும் என்று நிச்சயத்தை இருந்த உண்மைதான். ஆனால் நம்பிக்கை என்ன தெரியுமா? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் எங்கள் நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் நம்ம நம்பிக்கை என்னதான் இருக்கணும்? மரித்தோரை எழுப்பினாரு. நீங்கள் மார்த்தாள் மரியாள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே நெகட்டிவான பதிலை சொல்லுவாங்க. 4 நாள் ஆயிற்று, நாருமே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்மளே சொல்லணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஏதாவது ஒரு காரியம் அப்படி நெருக்கடியாக வருமா அப்படி எல்லாம் சொல்லுவேன். ஏப்பா எனக்கு ரொம்ப ஃபெய்த் இருக்குப்பா, என் நெஞ்சு நிறைய ஃபெய்த் இருக்குப்பா, இருதயத்தை கிழிச்சு பாருங்கப்பா, ஃபெய்த்து தான் கூட இருக்குப்பா, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்குப்பா, நான் எனக்கு இருக்க செய்திருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர் நம்முடைய விசுவாசத்துக்கு நோ சொல்லவே மாட்டார். அதனால இவங்க சொல்கிறாங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புற தேவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு செத்தாலும் பரவாயில்ல, இன்னும் நாங்கள் கடலை செத்து மறந்தாலும் எங்களை கரையோடு எழுப்பி வெளியே கொண்டு கூட மீனுக்குள்ளே இருந்து வெளியே வந்தார் யோனான். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கட்டையில் அடிக்க வைக்கும்போது என்ன நினைச்சாரு? அவர் மரித்தோரை எழுப்புனதை ஆபிரகாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்பிக்கை என்ன தெரியுமா? மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய தேவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, என் பிள்ளையை வெட்டி நான் தீயில எரித்து பலி கொடுத்தாலும் தேவன் அதில் இருந்து என் பிள்ளையை உருவாக்குவார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, இவனில் இருந்துதான் ஒரு சந்ததியை நான் உண்டாக்குவேன். வாக்குத்தத்தம் ரொம்ப உண்மையுள்ளது அருமையானவர்களே. அந்த 1979 ஆண்டவருடைய இந்த அன்புக்குள்ளே வந்து 79 என்னுடைய முதல் பிரசவம் ஒரு அக்கா தான், ஆர்சியில் உள்ள அக்கா. அவங்ககிட்ட சொன்னேன், ராத்திரி தான் சொன்னேன். அன்றைக்கு அவங்க ரசிக்கப்பட்டாங்க. 1979 ஆரம்பித்த பிரசங்கம். அப்போ அந்த அக்கா வந்து அப்படி ரட்சிக்கப்பட்டு அப்படி நாங்கள் ஆண்டுக்குள்ளே வரும்போது ஒரு நாள் நான் அந்த வசனத்தை வாசித்தேன், எபிரேயரில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். அப்போ அது வரைக்கும் ஆபிரகாம் செத்தவங்களை எழுப்புனதை பார்த்ததே கிடையாது. நீங்கள் யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? எபிரேயர் 11 நான் வாசிங்கன்னா உங்கள் விசுவாசம் வந்து ஒரு நாளுமே குறையவே குறையாது. எத்தனை வசனமா? 19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அதுக்கு முந்தின வசனம் 18. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனுடைய சொல்லப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அப்போ அவர் எவ்வளோ தைரியமாக அப்படி போக முடியும்? 3 நாள் டிராவல்.
தன்னுடைய மகனை, ஒரே மகனை என்ன செய்யார், கொண்டு போய் வெட்டணும், தீ வச்சு கொளுத்தணும், பலியாகணும், சாம்பலாகணும், இறங்கி வரணும். அப்போ அவருடைய நம்பிக்கை என்ன இருந்துச்சு தெரியுமா? என் பிள்ளையை நான் பலி கொடுத்தாலும் மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய தேவன் தருவார், ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அப்போ நாங்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் ஏஜி சபையில் ஒரு அக்காவுடைய கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது. அவங்க என்னை அங்கே கூட்டு போனாங்க கொஞ்ச நாள். அப்போ கூட்டு போயிருக்கும்போது அங்கே உள்ளவங்க ஜெபிக்கும் போது நான் பார்த்தேன், வாக்குத்தத்தங்களையே தான் சொல்லுவாங்க. இப்போ யாருமே வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறத பார்க்கவே முடியலை. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் சொல்லுவாங்க, நீர் இப்படி சொன்னீரே, நீர் இப்படி செய்வேன்னு சொன்னீரே, உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னீரே, சொன்னதை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. இப்படி தான் அப்போ ஜெபம் இருக்கும். யார் ஜெபம்னா 2 பேர் ஜெபம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவாங்க, 10 பேர் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ இப்படி சொன்னீரே, நீர் இப்படி சொன்னீரே, நீர் இப்படி சொன்னீரே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீரே, ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னீரே, உதவி செய்வேன்னு சொன்னீரே, நான் உன்னை வாழாக்கவன் தலையாக்குவேன்னு சொன்னீரே, நீ பயப்படாதே சாவதில்லை என்று சொன்னீரே, எகிப்திற்கு வந்த வியாதி உனக்கு வராதுன்னு சொன்னீரே, இன்று கண்ட எகிப்தியை நீ காணவே மாட்டான்னு சொன்னீரே. அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஜெபத்தெல்லாம் பார்க்கவே முடியலை, ஏதோ ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, யாராவது ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் கசிஞ்சுதான் தேவன் இது நாள் வரைக்கும் எத்தனை பேர் இந்த ஜனவரியிலேயே எத்தனையோ பேர் இறந்துக்காங்க தெரியுமா? இந்த சர்ச்சிலலாம் எவ்வளவோ அடக்குங்க, எவ்வளவோ மரணங்கள், வால் போஸ்டர் பார்த்து முடியலை. ஆனாலும் கிருபையாக தேவன் நம்ம இந்த நாளில் இவ்வளோ ஜீவனோடு வைத்திருக்கிறார். இது லேசான காரியம் கிடையாது, பெரிய காரியம். நம்ம குடும்பமாய் தொடர்ந்து பாதுகாக்க நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இந்த வருகிற தபசு காலங்கள் இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுடைய குடும்பத்தை முதலாவது தேவனுடைய பாதுகாவலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. சங்காரத்துடன் கடந்து வரக்கூடாது. உயிர் தாங்க உலகத்திலே பெருசு. இந்த உலகத்திலேயே பெருசு என்னது தான்? உயிர் ஒன்று தான். அதுதான் போனால் திரும்பி வராத தேசத்துக்கு பெயர். மற்றதெல்லாம் நம்ம இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், பணம் பெற்றுக்கொள்ளலாம், நகையா, பொண்ணா, பொருளா, சொத்து சுகமாக எதுனாலும் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது திரும்பி வராத தேசத்துக்கு போயிடும். அதுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக இரவு படுக்கும்போது கூட கர்த்தருடைய பாதுகாவலுக்கும் ஆண்டவருடைய இரத்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் 1000 வருட காலம் உங்களை ஆசீர்வதிப்பார், 1000 தலைமுறையும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மரித்தோரை எழுப்புற தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக செத்தாலும் பரவாயில்லன்னு நினச்சாங்க. எங்கள் தேவன் எங்களை உயிரோடு எழுப்புவார். இது நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். பிள்ளை படிக்கவே மாட்டாங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணமே முடிய மாட்டேங்குது, ஏன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மரித்தோரை எழுப்பின என் மேலே நீ நம்பிக்கையாகிரு, நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களை, உங்களை கண்டிப்பார், தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அடுத்து 10வது வசனம் வாசித்து முடிக்கலாம். தப்புவித்தால் அப்பவுமே அந்த மரணத்தில் என்று எங்களை தப்புவிச்சார். கடலில் நீங்கள் கடலில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் கடலில் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்டில் முழுசு என்ன தான் தெரியும், தனியாக தெரியும், கரையே தெரியவே தெரியாது. 1/2 கிலோமீட்டர் போனாலும் போதும். ஃபுல்லாக ஆமாம், எப்படி ஐயோ தரை எங்கே இருக்குது, அவ்வளோதான், நம்ம எங்கே செத்து போயிடுவோம் தான் இருக்கும். நான் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி எங்கள் ஊரில் லான்ச்சில் ட்ராவல் பண்ணேன், கருவைக்குளத்தில். அப்போயே பார்த்தா ஃபுல்லாக கடலில் தான் தெரியுது, தண்ணியாக தான் தெரியுது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கூட அவர் சொன்னார், நாங்கள் இப்படி நிச்சயத்திருந்தோம், ஆனால் உயிரோடு எழுப்பின எங்கள் தேவன் மேல் நம்பிக்கை இருந்ததுனால அவர் எங்களை அதில் இருந்தும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் எங்களை தப்புவித்தார், இது வரைக்கும் தப்புவிக்கிறார், இந்த நேரம் வரைக்கும், இனிமேல் எங்கள் பிள்ளைகளையும் தப்புவிப்பார். நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபத்தால் தான் பிழைக்க முடியும், வேறு வழியே கிடையாது. யார்கிட்ட நீ எந்த ஊழியக்காரங்கிட்ட நீ சொல்லுங்கள், பேசுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆனாலும் நீங்கள் தனித்து நின்று தான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். சொல்லுவாங்களே, சிங்கம் எப்படி வருமா? சிங்கம் சிங்கிளாக தான் வரும். காக்கா எப்படி போகுமா? கூட்டமாக போகும். நரி குழுவாக போகும். ஆனால் சிங்கம் மட்டும் சிங்கிளாக போகும். ஏசப்பா நம்ம யூத ராஜசிங்கம் அவருடைய பிள்ளைங்க, நம்மளும் எப்படி தான் நிற்கணும், தனித்து நிற்கணும். தானியேல் 3:7 வாசிங்க. தானியேல் 3:17.
தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே மாதிரி தப்பித்தாரா தப்பிக்கிறார் தப்பித்தார். சிங்கங்கள் நடுவில் போட்டாங்க தானியலை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்கினி சூளுக்குள்ளே என்ன செய்தாங்க போட்டாங்க. ஆனால் தேவன் அவங்களை அங்கே இருந்தும் தப்புவித்தார். இதெல்லாம் சும்மா கதை இல்லை, உண்மையான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில். அதான் சொல்லுவேன், அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் மூழ்கி போகவில்லை அப்பா, எங்கள் தலை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக விளங்க செய்தீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் மூழ்கி போகவில்லை அப்பா. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் நாட்கள் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீர். அவன் நம்முடைய ஆண்டவர். தண்ணீரை கடந்து வந்தவங்களை காப்பாற்றினார், அக்கினியில் வந்தவங்களை காப்பாற்றினார், நம்மையும் காப்பாற்றுவார். எதிலிருந்து? எல்லாமே. சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றுவார், நெருப்பிலிருந்து காப்பாற்றுவார், பொல்லாத மனிதர்களிடம் இருந்து காப்பாற்றுவார், சாத்தானிடமிருந்து காப்பாற்றுவார், நோயிலிருந்தும் காப்பாற்றுவார், பேயிலிருந்தும் காப்பாற்றுவார், பயத்தின் ஆவியிலிருந்தும் காப்பாற்றுவார், பண கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றுவார், பலவிதமான மன சங்கடங்களில் இருந்து காப்பாற்றுவார். தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவை நம்மை என்றென்றைக்கும் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.